என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி உனக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் இன்று இந்த செய்தியை உனக்குச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏனென்றால் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒரு உருவம், இதை யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் அதை கண்ணார கண்ட பிறகும் என் பிள்ளைக்குச் சொல்லாமல் இருக்க முடியுமா? என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த கருப்பன் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் உனக்கே என்று உறுதுணையாக இருந்து நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருக்க உன் வாழ்க்கையில் என்றும் இந்த தெய்வம் இருக்க எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் நான் துணையிருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை வருந்த வேண்டாம். உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொரு நிலைகளையும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் இந்த நாட்களில் உன்னை தொடர்ந்து வரும் விஷயங்கள் நல்லதாயினும் தீயதாயினும் அதனை உன் அப்பன் உனக்கு சொல்லாமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை எல்லாமும் இனி எப்பொழுதும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருந்து சொல்வதும் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இனி ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லிவிட்ட நேரங்களில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களில் அத்தனையையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லிவிட்ட காலங்கள் இனி உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டால் அப்பன் எல்லாவற்றையும் ஒரு சேர உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இனி உன்னை தேடி வந்துவிட்ட இந்த நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வருகிறது என்றால் அந்த உருவத்தை பற்றிய கருப்பன் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக அதனை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்து விட வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இத்தனை நாளும் உன்னோடு இருந்ததும் உனக்காகவே உன்னை தொடர்ந்து வந்ததும் உன் மனதில் நின்று உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுத்ததும் இனி எப்பொழுதும் நீ மறக்க மாட்டாய். அதுபோலத்தான் இனியும் ஒவ்வொரு விஷயமாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அப்பன் சொல்லியது போல உன்னை தொடரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனடியாக எதையும் நீ யோசித்து வருந்தக்கூடாது. உள்ளிருந்து உன்னை தேடும் பல விஷயங்கள் உனக்கு வரும் நன்மைகளை கூட உன்னிடத்திலிருந்து பறிக்கக்கூடிய விஷயங்கள் என்று பலவும் உன்னை சுற்றி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் உனக்கு தரக்கூடிய எல்லாமும் உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் வாழ வைப்பதற்காகத்தானே தவிர ஒருபோதும் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, ஒருபோதும் உன்னை கண்ணீர் விட வைப்பதற்கானது அல்ல. உன் நிலையில் நின்று நான் பேசுவதை நீ முதலில் சரியாக தெரிந்து கொள். உனக்காக ஒன்றை நான் சொல்லும் பொழுது அதை முழுக்க முழுக்க என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள். நான் இருக்கும் பொழுதில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் வருகின்ற பொழுதில் இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த பொழுதில் இனி எந்த நாளிலும் நீ மேன்மை அடைவதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, அடுத்து நிகழப்போவது என்ன, இதையெல்லாமும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் சொல்லக்கூடிய காலமும் இந்த நேரமும்
இனி ஒருபோதும் உன்னை விட்டு விடாது. இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அதிலிருந்து நீ உன்னை நிச்சயமாக சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மை தொடர்ந்து வருகிறாரா ஒருவர், சரி, அது நமக்குத்தான் தெரியவில்லை. நம் அப்பன் நமக்கு சொல்கின்றார். அப்படியானால் அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல நமக்குள் இருக்கும் விஷயங்களை எல்லாமும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் எதையுமே நம் மனதில் இருக்கும் புரிதலோடு என்னவென்று உணர்ந்து கொள்கிறோம் என்றால், நம் மனதில் இருக்கும் தெளிவோடு என்னவென்று தெரிந்து கொள்கிறோம் என்றால், இனி எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த கருப்பனினுடைய அன்போடு உனக்கு தேடி கொடுத்திட்ட பல விஷயங்களை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நான் இருக்க உன்னோடு உனக்கே என்று நான் எப்பொழுதும் துணையிருந்து எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன். அப்பனின் அன்பு ஒன்றே போதும். எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் சரியாகவே நான் உனக்கு தருவதையும் நீ எப்பொழுதும் ஒத்துக்கொள்கிறாய். கருப்பன் என்ற தெய்வம் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு தெளிவும் புரிதலும் நிச்சயமாக கிடைக்க பெறுவாய் என்பதில் உனக்குள் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? தெய்வம் சொல்லிவிட்ட வார்த்தைகள் உன் வாழ்க்கையை எப்படி எல்லாமும் மாற்றுகிறது என்பதனை நீ நிச்சயமாக இனி புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேலும் உன்னை சரியாக புரிய வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனின் துணை இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்ட விஷயங்களும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் நமக்கு என்னவெல்லாமும் தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். 1000 கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் மத்தியில் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள். உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள். இந்த காலம் உனக்கு என்ன கொடுக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால் நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே தோன்றிவிடும். நடப்பது எல்லாமும் உனக்கு நல்ல விஷயங்களையே கொண்டு வந்து கொடுத்து விடும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் உன்னிடத்தில் நின்று உனக்கு சொல்லும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலிருந்தும் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு தீர்வு கிடைப்பதை அந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் எதையும் நாம் யோசித்து கலங்கக்கூடாது. கண் கலங்காமல் நாம் சரியாக எதையும் சிந்தித்திருக்க வேண்டும். கண் கலங்காமல் எதையும் நாம் சரியாக யோசித்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. அப்பனிருந்து உனக்கு எதையெல்லாமும் கொடுத்துவிட நினைக்கிறேனோ, இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நின்று சொல்கிறேனோ அந்த இடத்தில் நீ உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நேற்றிரவிலிருந்து யார் உன்னை தொடர்கிறார்கள்? நேற்றிரவிலிருந்து இந்த உருவம் எதற்காக உன் பின்னால் வர வேண்டும்? அதனுடைய நோக்கம் என்ன? இது உன் வாழ்க்கையில் என்ன தருகிறது? இனி என்னவாக மாறப்போகிறது? உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களில் எல்லாமும் உனக்கென என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாமும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலோடு எதையுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் பார்த்துவிட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு உண்மையான விஷயம். இதிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக இனி தடுத்து நிறுத்துவாய். இந்த தவறுகள் நம் வாழ்க்கையில் நடக்கிறது எனும் பொழுது அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தடுத்து நிறுத்தி விடுவாய். அந்த அளவிற்கு உனக்குள் மன வலிமையை நான் தருகிறேன். அந்த அளவிற்கு உனக்குள் நான் நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் உணர்ந்து
நம்மை சூழ்ந்து வரும் அத்தனை பிரச்சனைகளையும் புரிந்து நாமாக இருக்க எல்லா விஷயங்களையும் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுதிலேயே உன்னை தேடித் தொடரும் விஷயங்களை எல்லாமும் நான் உனக்கு என்று சரியாக சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். அதிர்ஷ்டத்தை நாம் உணர வேண்டும், ஆச்சரியத்தை நாம் உணர வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் யோசித்து ஒருபோதும் நாம் கலங்கக்கூடாது. நமக்கு என்ன நடக்க இருக்கிறது, ஏது நடக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் உணர வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் பல திருப்பங்கள் உனக்கு நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒருவர் பின்தொடர்கிறார் என்றால் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. ஆனால் உனக்கு வாழ்க்கையில் நடக்கும் இது போன்ற விஷயங்களினால் உன்னை சுற்றி வரும் பல உண்மைகள் நிச்சயமாக இப்பொழுது உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை உனக்கே என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காது. உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கையை அது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும். சரி எது தவறு எது என்று என் பிள்ளையிடம் அது சொல்லி தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் துணையிருந்து நான் உன்னை என்னவாக நடத்துகிறேனோ, கருப்பன் துணையிருந்து உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்கிறேனோ அதை எல்லாமுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நான் இருக்க இனி உனக்கு எந்த விஷயங்களை பற்றியும் தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம். கருப்பன் இருக்க கலங்கி விடாமல், கருப்பன் வந்துவிட தயங்கி விடாமல், அப்பன் சொல்லிவிட எதையும் நினைத்து நீ ஏக்கம் கொள்ளாமல் மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நாம் என்னவாக ஒவ்வொன்றையும் சிந்திக்கிறோம் என்பதனை தாண்டி நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை என்னவாக சிந்திக்கிறார்கள் தெரியுமா? நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்மை பற்றி என்னவெல்லாமும் யோசிக்கிறார்கள் தெரியுமா? கருப்பன் நான் இருக்கும் பொழுது இது உனக்கு ஏறக்குறைய இப்பொழுது எல்லாமும் புரிய தொடங்கி விட்டதல்லவா? நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக கவனிக்க தொடங்கி விட்டாயல்லவா? அது போதும். இனி எந்த நாளிலும் எந்த நிலையிலும் உனக்கு நான் இருப்பது நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொண்டிருப்பாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களில் நீ எல்லாவற்றையும் சரிவர ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதிலிருந்து நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் எப்பொழுதும் போல உனக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டிய விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர உணர்த்திவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. 1000 கஷ்டங்கள் உனக்கு வந்திருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்தும் என் பிள்ளை உன்னுடைய கஷ்டங்களை எல்லாமும் தீர்த்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை செதுக்கி இருக்கிறாய். உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறாய். நான் வாழ்ந்தே தீருவேன் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வை உனக்குள் நீயே விதைத்திருக்கிறாய். சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னால் முடியாது என்று சொல்லி உன்னை கைவிட்ட நேரத்தில் கூட நான் முடித்து காட்டுவேன் என்று சொல்லி என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உன் வாழ்க்கையில் செய்துவிட துணிந்து நிற்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த கருப்பன் எப்பொழுதும் தீமையான மனிதர்கள் பின்னே வருவதை அனுமதிக்க மாட்டேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்க என் பிள்ளை இனி எதற்கும் நீ கலங்காமல் இரு. இந்த கருப்பன் நான் இருக்க இனி எதற்கும் என் பிள்ளை தயங்காமல் இரு. தேடி தேடி நடப்பது உனக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கும் என்பதனை புரிந்து கொள். அப்பன் சொல்வது போல உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ உணர்ந்து கொள். காலம் உனக்கு ஏற்ற பதிலை நிச்சயமாக இனி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இந்த கருப்பன் இத்தனை நாளும் நின்றிருக்கிறேனே, உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? அப்படி ஒரு உருவம் எதிர்மறையான உருவமாக அது இருந்திருந்தால் நான் அடித்து விரட்டி இருக்க மாட்டேனா? ஆனால் இது நீ விரும்புகின்ற ஒருவர்தான்.
உன்னை தேடி வர வேண்டும் என்று அவர் நினைத்து விட்ட பிறகு இப்பொழுது நிச்சயமாக இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நான் இருக்க உனக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக இனி புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையாவது நினைத்து நீ வருந்தாதே. இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முழுக்க முழுக்க சரியாக சொல்லி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இந்த தெய்வம் உனக்கு சொன்னது இப்பொழுதாவது புரிகிறதா? என் குழந்தையே, எவ்வளவு விஷயங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு சோதனைகளை கொடுத்திருந்தாலும், இது எல்லாமும் உனக்கு இனிமேல் கொடுக்கும் இந்த விஷயம் நிச்சயமாக உன்னை சரியாக மாற்றும் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமான உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை உனக்கு தேற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள். கலங்கியது போதும். கருப்பன் சொல்வதை கேட்டால் உன் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் துளிகள் நின்று உன் முகத்தில் தானாகவே புன்னகை பூத்துவிடும். நேற்று செவ்வாய்க்கிழமையினுடைய இரவு அப்பன் முருகனை நீ நினைத்தது இப்பொழுது உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கிறது. அப்பன் முருகனை நினைத்து நீ வணங்கியது இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை உனக்கு கொடுத்திருக்கிறது. என்ன நடந்தாலுமே நாம் என்ன நினைக்கிறோம் என்பதனை பொறுத்து நம் தெய்வம் நம்மோடு இருக்கும். ஆனால் கந்தன் எந்த கஷ்டத்திலும் உன்னோடு தான் இருந்திருக்கிறார். பிள்ளையாக நினைத்தால் உனக்கு அவர் பிள்ளை, உன் தந்தையாக நினைத்தால் அவர் உனக்கு தந்தை. தந்தையாகவும் பிள்ளையாகவும் மாறி மாறி இருந்து ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கேட்ட விஷயங்களை எல்லாமும் நிறைவாக எடுத்து சொல்லி உன்னை நல்வழிப்படுத்துகிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நிலையான ஒன்றோடு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கிறேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்திருந்தாலும் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? உன் வாழ்க்கையில் இருக்கும் தெய்வமான அந்த கந்தன் அப்பன் முருகன் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவிலிருந்து ஒரு முடிவெடுத்து உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார். குறைந்தபட்சம் ஒரு வார காலமாவது உன்னோடு தான் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நாம் நல்ல வார்த்தைகளை சொன்னாலும் ஏன் இந்த பிள்ளை கலங்குகிறது என்பதனை பார்க்க கந்தன் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் கந்தன் அதை தீர்த்து உனக்கு கொடுக்கும் வரை உன்னை விட்டு செல்ல மாட்டார். இதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் அதனால்தான் உன்னை தொடர்ந்து வந்து இன்று இந்த விஷயம் நடப்பதை உனக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு நான் வந்திருக்கிறேன். இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்பன் சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களிலும் நீ எல்லா உணர்வுகளையும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கும் என்றும் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கின்ற இந்த காலத்தில் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை உன்னை சுற்றி வரும் தெய்வங்களினுடைய அன்பை பெறாமல் சென்று விடாதே. கருப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லா விஷயங்களிலும் நீ மேன்மை அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பனிருந்து உன்னை தேற்றுவேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொல்லிவிட்ட வார்த்தைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அப்பன் கொடுக்கும் விஷயங்களில் நீ உன்னை யார் என்று தெரிந்து கொண்டாலே அது போதும். மற்றபடி ஒவ்வொரு நிலையையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்லித்தர நீ நீயாக இருந்து எதையும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதுதான் வேண்டும் என்று நாம் நினைக்கும் இந்த நேரம் நமக்காக தெய்வமே நம்மை தொடர்ந்து வந்து விட்ட பிறகு இனி உனக்கு என்ன கவலை? எதையும் கவனித்து செய். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த இடத்திலும் வார்த்தைகளை மட்டும் விட்டு விடாதே. உனக்கு நடக்கும் எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொல்லிவிட்ட வார்த்தைகளில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதுதான் நடக்கும் இனி இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.